இது அதே சர்ப்பம் அல்லவா? ஆயினும் என் அருகில் வருவது எதற்கு? சர்ப்பமே, என் அருகில் வராதே. மீறினால் நிச்சயம் உன்னை தாக்கிடுவேன். எல்லை மீறி என் அருகில் வந்து தவறிழைத்திடாதே. ஸ்திரீயின் மீது காதல் கொண்டிருப்பது எவ்வகையில் தவறு? திரும்பிச் சென்று விடு. மனிதத்தின் சாராம்சமே நினைவுகள்தான். நினைவுகளின்றி ஒருவர் எவ்வாறெல்லாம் மாறிவிடுகிறார். தாங்கள் நகைப்பதேன்? நான் கொண்டிருக்கும் எண்ணத்தை ஏளனப்படுத்துகிறீர்களா? தாங்கள் என்னை பற்றி எவ்வகையில் எண்ணினால்? ஒன்றுமில்லை. அவ்வாறென்றால் என்னை காதலிக்கவில்லை என்று கூறிவிடுங்கள். நான் இந்த சர்ப்பத்தை நிறுத்தி விடுவேன். கூறுங்கள். ஓர் முறை அல்ல தேவி, மீண்டும் மீண்டும் கூறுவேன். நான் தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். தங்களின் மேல் காதல் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த சர்ப்பம் என் உயிரை பறித்திட்டாலும் என் மன உணர்வுகளை வெளிக்கொணர்ந்திட நான் தயங்கிட மாட்டேன். தங்கள் மேல் காதல் கொண்டுள்ளேன். அங்கேயே நில். இது தங்கள் விரோதி அல்ல, தங்கள் சேவகன். இதைக் கண்டு என்ன அச்சம்? அப்படியென்றால் இந்த திரிசூலமும் சர்ப்பமும் எனதா? என்ன சந்தேகம்? இது தங்களுடையதே. இவை எனதென்றால் அங்கு மகாதேவரை கண்டோமே, அவரிடமும் இருக்கிறதே. ஏனெனில் பிரபஞ்சத்தில் மகாதேவர் ஒருவரே. மகாதேவராக அவர் இருக்கையில் பிறகு நான் யார்? நாட்கள் செல்ல செல்ல தங்களுக்கான விடை கிடைக்கும். இப்பொழுது செல்வோம். எங்கு? காசி. விஸ்வநாதரை காண. விஸ்வநாதரை காண. அதுவே அடுத்த ஜோதிர்லிங்கம். வாருங்கள். பார்வதி காசியை நோக்கி புறப்பட்டு விட்டாள். எப்போடுபட்டாவது நாம் பார்வதியை முன்னேற விடாமல் தடுத்தாக வேண்டும். கூறுங்கள் குருதேவா, அந்த பார்வதியை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று கூறுங்கள். அசுர குலத்தின் அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது வீணாகிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே எனக்கு சற்றும் விளங்கவில்லை. தேவி பார்வதியின் பயணத்தை எவ்வாறு தடுப்பது? அசுரர்களின் நம்பிக்கை குரு சுக்ராச்சாரியார் நாவிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் அழகி சேர்க்காது குருதேவா. அசுரமாதா, அங்கு நன்றாக பாருங்கள்.
சிவனின் கரங்களில் திரிசூலமும் கழுத்தில் வாசுகியும் வந்துவிட்டது. இப்படி இருக்கும்போது சிவசக்தியின் பயணத்தை தடுப்பது இயலாத காரியம். அதற்கு வாய்ப்பே இல்லை. இருக்கிறது, நிச்சயம் இருக்கிறது. இம்முறை தாக்குதலை நானே நடத்துவேன். தேவி பார்வதியை நான் தடுத்து நிறுத்துவேன். தேவி பார்வதி, நான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன். சற்று பொறு சுயநலமே. இதற்கு முன்பும் தடுத்திருக்கிறேன், இப்பொழுதும் தடுக்கிறேன். தாங்கள் இதற்கு முன்பும் தடுத்து தவறு செய்து விட்டீர்கள். நான் அன்றே சென்று யுத்தம் புரிந்திருந்தால் மீண்டும் மீண்டும் நாம் தோல்வியை தழுவி இருக்க மாட்டோம். நடக்கவிருப்பது யுத்தம் அல்ல, மகா யுத்தம் குருதேவா. மகா யுத்தம் குருதேவா. மகா யுத்தம் குருதேவா. வேண்டாம், நில். நான் கூறுவதை கேள், செல்லாதே. நில். பார்த்தீர்களா தேவரிஷி, காலச்சக்கரம் எவ்வாறு அனைத்தையும் இணைக்கிறது என்று? மகாதேவர் காசியை நிர்மாணித்தார். ஏனென்றால் தேவி பார்வதி புவியில் 2ஆம் இல்லம் கோரினார். ஆனால் இன்று அந்த காசியின் புவியில் சுயநலம், சிவசக்தியுடன் யுத்தம் புரிய விரும்புகிறான். இந்த யுத்தத்தின் முடிவிற்கு பின்னால் காசியின் மகத்துவம் மேலும் உயரப்போகிறது. காசியின் மகத்துவம் மேலும் உயரப்போகிறது. சிவசக்தியின் காதலில் கேந்திரமாக மாறிவிடும். கேந்திரமாக மாறிவிடும். தர்மத்தின் மைய புள்ளியாக திகழும். தர்மத்தின் மைய புள்ளியாக திகழும். ஆயினும் அது எவ்வாறு பிரபு? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. காசி செல்வோம் தேவரிஷி, தங்களுக்கு அனைத்தும் விளங்கிவிடும். அப்பகுதியின் மகத்துவம் பூங்க நாம் நம் கடமையை செய்வோம். எந்த கடமையை பிரபு? தேவி பார்வதியின் ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தினை மகத்துவமாக்கும் கடமை தேவரிஷி. நாம் லோக நன்மைக்காக நமது உதவியை தருவதற்கான கடமை. நாம் சிவபக்திக்கு ஒரு புதிய மார்க்கத்தை தருவதற்கான கடமை. நாராயண நாராயண. வாருங்கள். செல்வம்.
தாங்கள் புரிந்திடுவதென்ன தேவி? இதுதான் காசி.